எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது கிருபையை எந்த ஒரு மனுஷனும், எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனும், எந்த பரிசுத்தவானும் எந்த நொடியிலுமே இழந்து விடக்கூடியதான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மனுஷனுக்குள் எப்பொழுது கசப்பு உட்புகுகிறதோ, அவனுக்குள் வாசம் பண்ண தொடங்குகிறதோ, அப்பொழுது அந்த மனுஷன் தான் பெற்றுக்கொண்டதான கிருபையை இழந்துவிட முடியும் என்றதான ஒரு காரியத்தையே இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். தெளிவும் திட்டவுமாக வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு மனுஷன் கிருபையை சொந்தமாக்கி கொண்டாலும் அந்த மனுஷன் கசப்பிற்கு இடம் கொடுப்பானையானால் அவன் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு முழங்காலில் நின்று சொந்தமாக்கி கொண்டதான அந்த எல்லா கிருபையும் அவன் தொலைத்துவிட எளிதாக முடியும் என்று. ஏன் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், அந்த கிருபையானது தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சிலரை தவிர எல்லாமே அகற்றப்பட்ட ஒரு நிலையிலே, பரிதாபமான ஒரு நிலையிலே தான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் குடும்பங்களும் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், தாங்கள் பிறரை மன்னிக்க முடியாதவர்களாக இருப்பதனாலே. கிருபை என்று சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ ஒன்று. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கிருபைன்னா அது ஆசீர்வாதம் பாங்க. சரி, ஆசீர்வாதம் தானே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம். அப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் அதை அநேகர் இழந்து விட்டார்கள். இப்பொழுது எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. ஒரு மனமாய் ஜெபம் பண்ண முடிகிறதா? இல்லை, அதுவும் ஒரு கிருபை தான். பாவம் இல்லாமல் வாழ முடிகிறதா? இல்லை, அது ஒரு பெரிய ஒரு கிருபை. பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? இல்லை, கிருபை இல்லை. போக்கிலும் வரகிலும் ஒரு பாதுகாவலுக்குள்ள இருக்கிறதா? இல்லை, கீழே விழுந்து எழும்புறோம், அடிபடுது. காரணம் என்ன? அந்த கிருபை நம்மளை விட்டு எடுபட்டு போயிட்டு. ஏன் அந்த கிருபை என்னோடு கூட இல்லை? நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ என்னால மன்னிக்க முடியல, மறக்க முடியல. அவைகளை நினைவு கூறுகிறோம், உள்ள வர்மம் வைக்கிறோம், கசப்பு வைக்கிறோம். அதை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணுங்கிறதான மனநிலை உடையவர்களா இருக்கிறதுனாலேயே நம்மிடத்துல தேவனுடைய கிருபை கொஞ்சமும் தங்கல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும். ஒருவனும், அது யாராவும் இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆளானாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியக்காரனாலும் சரி, எவ்வளவு வெளிப்படுத்தல் உடைய மனுஷனானாலும் சரி, அது யாராக இருந்தாலும் ஒருவனும், வாசிங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. பாருங்கள், அந்த கிருபையை ஒரு மனுஷன் எதனால் இழக்க முடியுமாம்? கசப்பான வேர். கசப்பு கசப்பு உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்குமையானால், உங்களுடைய மனதில் இருக்குமையானால், உங்களுடைய எண்ணத்தில் இருக்குமையானால், உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் இருக்குமையானால், கிருபையானது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு அது எடுக்கப்பட்டு போயிருக்கும். ஐயா எப்படி சொன்னாரு, ஒரு பொம்பளை பார்த்து பிரசங்க கேட்டா நானே அறிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னாரு? கிருபையெல்லாம் இழந்துட்டே இருக்கா, உன்னை கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணு நீ. அந்த பொம்பளைக்கு அந்த உணர்வு ஒன்றும் கிடையாது. கிருபையெல்லாம் எடுக்கப்பட்டு போச்சு. எடுக்கப்பட்ட பிறகு நீ எல்லாம் இழந்துட்டான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் நோய்க்கு ஜெபம் எப்படி? என் கிருபை என்னை விட்டு எடுத்து விடாதே ஆண்டவரே நீ. கடைசி முடிவும் பரிதாபம். ஏன்னா இந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தேவனால் பாதுகாக்கப்பட முடியும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். பரிசுத்தமாக ஜீவித்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒட்டுமொத்தமாக கிருபை தான் தேவை.
அதான் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. 100 வருஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சு பாவியாய் வாழ்றதை காட்டிலும் அந்த கிருபைக்குள் காணப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவமற்றவனாய் ஜீவித்து பரலோக ராஜ்யம் போறது நல்லது. கிருபை அவ்வளோ பெருசு, அதை விலைமடிக்க முடியாத ஒன்று. அது மனுஷர்களாகிய நமக்கு கிடைக்க கூடாதான ஒரு பாக்கியமான பொக்கிஷம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு இறங்கி கொடுக்கக்கூடியதான ஒரு உதவி, அதாவது ஒரு இரக்கம். அதான் கிருபை. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? எந்த விதமான தகுதியும் கிடையாது. பரிசுத்தமா ஜீவிக்க நமக்கு தகுதி இருக்கா? இல்லை, நம் பாவிகள். ஆனா அவருடைய கிருபையினாலே அந்த பாக்கியத்தை இலவசமா தருகிறார். ஆனா நமக்கு என்ன? அதை ரொம்ப அலட்சியப்படுத்தி ரொம்ப நிசாரமாய் வாழ்ந்து தொலைச்சு விடுறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 40வது வசனம் வாசிங்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எதற்காக இந்த ஒரு வார்த்தை அங்கு சொல்ல வேண்டும்? பிள்ளை வளர்ந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் வளருகிறார். அந்த பிள்ளையோடு கூட என்ன இருக்கிறது? தேவ கிருபையும் அவரோடு கூட இருந்தது, அவர் மேல் இருந்தது என்று. என்ன கூட இருந்ததாம்? தேவனுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நம்மளோட தேவ கிருபை இருக்கிறதா? இல்லை. அந்த கிருபை இருந்தனால் என்ன பாக்கியம் அவருக்கு இருந்துச்சு? எபிரேயர் நிருபம் 4 அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டு? எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு. நாம் சோதிக்கப்படுகும் போது என்ன நடக்குது? நம்ம பொத்துன்னு விழுந்துரும். அப்ப என்ன இல்லை? பாவம் செய்யாமல் ஜீவிக்கக்கூடியதான கிருபை இல்லை. இப்ப வெளியில் உள்ள உபதேசம் எல்லாம் என்ன? ரிப்பெண்ட் டெய்லி அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் பாவம் செய், ஒவ்வொரு நாளும் என்ன செய்? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு. அதற்காக ஆண்டவர் வந்து பாடுபடல. வெளியில உள்ள ஒட்டுமொத்த உபதேசம் எப்படி? என் மனுஷன் தான் பலவீனை, அவன் பாவம் செய்யதான் செய்வான், தப்பு அவனுக்குள்ள வரதான் செய்யும், அவன் கீழே விழதான் செய்வான், நீ என்ன செய்? மறுபடி மன்னிப்பெடு தப்பிடு. அதுக்காக ஆண்டவர் வரல. அவர் ரத்தம் சிந்தினது என்ன? பாவமர கழுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு, புது சிருஷ்டியா இந்த உலகத்துல நாம் ஜீவிப்பதற்கு. அப்ப அந்த கிருபைய தேவன் ஆயத்தமாக்கி வைக்கிறார். இங்க என்ன? எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படுகிறார். ஆனால் சோதிக்கப்பட்டாலும் கூட பாவம் இல்லாதவராய் ஜீவிக்கப்படுது. காரணம் என்ன? அந்த கிருபை தான். ரோமர்கள் நிருபம் 6 அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 6 அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களே ஆனால், அப்படின்னா உங்கள் மீது கிருபை, தேவ கிருபை இருக்குமே ஆனால் பாவம் உங்களை எக்காரணத்திலும், எந்த விதத்திலும், எந்த சோதனையானாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நமக்கு இப்போ கிருபை தானே, அது போட்டு. ஆனா என்ன இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான், அவனை விட மாட்டேன். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய நிலைமையிலேயே இல்லை, மனுஷன் சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை, மிருகம் போல மாறிட்டோம். ஆனா ஜெபம் பண்ண முடியல, இருதயம் கல்லு போல இருக்குன்னு சொல்லும், வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றோம், காரணங்களை மட்டும் அடிக்கிட்டே போறோம். ஏன் என் கூட கிருபை இல்லை, ஏன் என் நிலைமை இப்படி இருக்குங்க மட்டும் கண்டுபிடிக்கவே இல்லை. காரணம் என்ன? கசப்பு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபைக்கு கீழ்பட்டிருப்பீர்களே ஆனால். அப்படி அர்த்தம் வேத வசனத்திற்கு கீழ்பட்டு எது எப்படி நாம் நடந்தால் கிருபை நம்மளோடு கூட இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு மாறான எல்லாவற்றையும் விட்டு நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமே ஆனால் அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கும். அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்குமே ஆனால் பாவம் நம்மளை எக்காரணம் கொண்டு மேற்கொள்ள முடியாது. 1 பேதுரு 4 அதிகாரம் 1 4 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல்
தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக. பாருங்கள், ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது, மாம்சத்திலே அவன் காணப்படும் போதும், அவனாலே மாம்சத்தில் உள்ளதான அந்த இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய பலன் அற்றவனாக, மாம்சிக இச்சைகள் அற்றவனாக, பரிசுத்தமாக வாழ முடியும். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதான் கிருபை. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, என் பலவீனம், கீழே விழுந்துட்டேன். புரிஞ்சுக்கிடுங்க, என்னோடு கூட தேவ கிருபை இல்ல, தேவ பிரசனம் இல்ல, தேவ பாதுகாவல் இல்ல. காரணம் என்ன? நான் இன்னொரு மனுஷனை மன்னிக்கல, எனக்குள்ள கசப்பு இருக்கு. என வேதம் ஒரு காலம் போய் சொல்லாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ சித்தத்தை இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான நாட்கள் எல்லாம் நாம் செய்ய முடியும் என்றும், நாம் பாவம் இல்லாதவர்களா ஜீவிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதி சபையிலே அநேகர் தேவ கிருபையை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இப்போ நம்ம சீ என்று சொல்லுறோமே, அப்படிப்பட்டதான கீழ்த்தரமான பாவங்களை செய்ததான ஜனங்கள் தேவ கிருபையை பெற்று பாவம் செய்யாதவர்களாய் ஜீவிக்க முடிந்ததினாலே மற்ற ஜனங்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர்களின் நிருபம் 4 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். பாருங்கள், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. நம்ம கிருபை இழந்துட்டோம்னு சொல்றோம். ஆனா நமக்கு என்ன கிருபை தானே, அது ஒண்ணு இல்லை நினைக்கிறேன். அந்த கிருபை எப்படிப்பட்டதாம்? முதல்ல தெளிவாக சொன்னேன், பாவம் அற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கத்தக்கவாறு நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த கிருபை. இங்க என்ன சொல்லப்பட்டு, ஏற்ற சமயத்திலே நமக்கு சகாயம் செய்யக்கூடியது இந்த கிருபையா இருக்கு. சோதனை நேரங்கள்ல, வேதனை நேரங்கள்ல, போராட்ட நேரங்கள்ல, நம்பிக்கை அற்றதான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதான அந்த தருணங்களிலே இந்த கிருபையானது நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கு. எபிரேயர் நிருபம் 13 அதிகாரம் 9 வசனம் வாசிங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. எப்படி கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுது நல்லது? நம்முடைய இருதயம் அந்த கிருபையினாலே ஸ்திரப்பட்டிருக்கிறதா? இல்லை. பாவம் செய்யக்கூடியதான ஒரு சோதனை வரும்போது கூட தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்குமையானால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உணர்வை இருதயத்தில் தருவார். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை, இருதயத்தை ஸ்திரப்படுத்தக்கூடியதான கிருபை, நரகத்தை குறித்ததான ஒரு பயத்தை தருவார். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். எதற்காக? சிற்றின்பதற்காக நான் பாவம் செய்து பிறகு ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டு பாவம் செய்துட்டு ஆண்டவரே சொல்லணும் என்று சொல்லி அந்த இருதயத்தை அந்த கிருபையானது ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை தான் இப்ப அநேக இடத்துல இல்லை. என்ன கிருபை நம்மள்ட்ட இருக்கு? கிருபைன்னு சொல்ல முடியாது. என்ன குணம் நம்மள்ட்ட இருக்கு? பாவம் செய்த பிறகு விழுந்துட்டேன் ஆண்டவரே புலம்பக்கூடியதான ஒரு பரிதாபமான நிலைமை தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர, பாவம் நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு தருணத்திலே, பிசாசை ஜெயிக்கக்கூடியதான ஒரு, அதாவது பிசாசு இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே அந்த இருதயமானது தேவனுக்குள்ளா இருக்க வேண்டும். கிருபையானது நம்மளோடு கூட இருக்குமே, ஆனால் அது தெளிவாக உணர்த்து. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு விசுவாசம் தான், பாவம் செய்யாது. அது உயிரே போனாலும் சரி, பாவம் மாத்திரம் செய்யாது. பொய் சொல்லாது, அது பாவம். பொய் சாட்சி சொல்லாது, அது பாவம். அந்த இருதயத்துல அது உணர்த்தும். அது எப்படி இருக்கும்? அறகுறையா இருக்காது. ஒருவேளை இப்படி சொல்லாம இருந்தா அடுத்தவங்க என்னதான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தேவனை குறித்த ஒரே சிந்தனை இருக்கும், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரே சிந்தனை இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யம் போகும்,
பாவம் செய்துட்டு பிறகு மன்னிப்பு கேட்கலாம் என்றதான ஒரு கள்ளத்தனமான எண்ணம் அனைவருக்கு இருக்கு. அதை உலகத்தில் என்ன சொல்றாங்க? கிருபைன்னு சொல்றாங்க. என்ன தப்பு பண்ணினாலும் அந்த கிருபை என்ன செய்யறோம்? தொடச்சிரும். இல்ல பாருங்க, அது பொய்யான பிரசங்கம். பொய்யானது. அது அநேகருக்கு என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியதாட்டு நல்ல இனிமையாற்று. என்ன சொல்றாங்க? தேவன் நமக்காக ஒரே தரம் பாடுபட்டார், செய்த பாவங்களும் செய்ய போற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துருவார், அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார். இல்லை, கிருபை எது? இந்த பொல்லாத உலகத்திலே பலவீனமான இந்த மாம்சத்தை கொண்டிருக்கக்கூடியதாகிய நாம் இந்த பலவீனமான மாம்சத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்கக்கூடியவர்களாக காணப்படுவதே கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்கள், நான் இருக்கிறதே தேவ கிருபை என்று. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. பாருங்கள், தெளிவா சொல்லுது. நான் இருக்கிறதே, மனுஷனா இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, சாட்சியா ஜீவிக்கிறது, ஊழியக்காரனா இருப்பது, அநேக ஜனங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனா இருக்கிறது, எல்லாமே என்னுடைய சுய பிரயாசம் அல்ல, என்னுடைய சுய உழைப்பு அல்ல, என்னுடைய சுய நீதி அல்ல, எல்லாமே கிருபை. நம்மால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதான் அந்த ரட்சிப்பை காப்பாற்ற முடிகிறதா? இல்ல. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மனுஷனாலும் தன் சுயத்தாலே வாழ முடிய வாழ்க்கை அல்ல. அது தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய பாதுகாவலினாலும் அவருடைய வழிநடத்தலும் ஒரு மனுஷனுக்கு பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமா இருந்தால்தான் இந்த பொல்லாத அசுத்தம் நிறைந்த இச்ச உலகத்திலே அவனால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் இருக்கிறதே தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று. அப்ப கிருபை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு விசேஷமானது. ஆனா இது எல்லாம் நம்ம வெறும் கசப்புங்கிற ஒரு காரணத்தினால், அடுத்தவங்களை மன்னிக்க முடியாத ஒரு பலன் உடையவர்களா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் இழந்தாச்சு. அநேக விசுவாசிகளை பார்த்தா எந்த கிருபையும் கிடையாது, எந்த அனுபவமும் கிடையாது, எந்த பரிசுத்தமும் கிடையாது. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா வெளியில போனாலும் அதே மனுஷன்தான். ஜெபம் வரைக்கும் கேட்கப்படாத ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கு. 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபைனாதான் எப்படி தன் சரீரத்துல ஒரு கஷ்டம் இருக்கு, சாத்தானுக்கு கொடுக்கு, அந்த அளவுக்கு அவர் சொல்றார். அப்ப அது எந்த அளவுக்கு அவருக்கு வேதனைக்குரியதா இருக்குது என்பது அவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஒரு காரியம் அவருடைய சரீரத்தை விட்டு மாறி போக வேண்டும் என்று விரும்புகிறார். 3 முறை போராடி ஜெபிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒன்றுதான், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அதை எடுத்து உன்னிடத்துல இருந்து எடுத்து மாத்த அவரால் கூடும். ஆனா அவர் என்ன சொல்றார்? என் கிருபையை உனக்கு தார். என்ன? என் கிருபைய உனக்கு தார். உன் பலவீனம் உன் சரீரத்துல இருக்கும், ஆனா அதுல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? என் பலவீனத்து நிமித்தம் விழுந்துட்டேன். அந்த பலவீனத்திற்கு கூட தேவனுடைய பலன் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு பலவீனம் இருந்துச்சு, அது இப்படி நம்ம சொன்ன பாவ பலவீனம். அப்ப பலவீனம் மனுஷன்கிட்ட இருந்தாலும் கூட கிருபை அங்கே கிரியை செய்ய வேண்டும். நம்ம இடத்துல பலவீனம் இருக்கிறது, கிருபையானது நமக்குள்ளே கிரியை செய்யவில்லை. ஏன்? கிருபை நம்ம இடத்துல இல்லை. இங்கே பவுல் அப்போஸ்தலர் இடத்துல பலவீனம் இருந்தது, அது மாறி முற்றிலுமாக மாற்றப்பட்டு போவதற்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் பாரு, எனக்கு தெரியும் எது நல்லது. பலவீனம் இருக்கா, இருந்துட்டு போட்டு, ஆனா என் கிருபை உனக்கு தாரேன், அந்த கிருபை உனக்குள் அதிக பலமா இருக்கும் என்று வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அதான் முக்கியம். கிருபை என்னது? நம்ம புலம்பிட்டே இருக்கோம், ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிட்டாரு, இப்படி வச்சுட்டாரு, அப்படி செய்துட்டாரு, என் குடும்பத்துக்கு இதை பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அவரு கண்ணு இல்ல கண்ணு இல்ல கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்.
இதான் கிருபை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதே வாஸ்தவம் மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் அந்த கிருபை, இதான் கிருபை. உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் வாழ தெரிஞ்ச ஒரு அனுபவம். மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். இருக்குதா சாப்பிட்டு விடுவேன், இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை மனம் ரம்யமாய் வாழ்கிறதான ஒரு அனுபவம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. கிருபைனா என்ன? தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொண்ட ஒரு அனுபவம். அநேகரிடத்துல இல்ல. அதான் புலம்பிட்டே இருக்கும், ஆண்டவரே குற்றம் சொல்றோம், நீர் சரியில்லை, நீர் சரியில்லை, நீர் சரியில்லை. ஆனா வேதம் சொல்லுது, என் பலவீனம் பவுல் அப்போஸ்தலன் இருந்தது, ஆனால் அவருடைய கிருபை அதிகமாய் இருந்தது, அது பலனாய் இருந்தது என்று. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்மளால சொல்ல முடியுமா? என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சொல்லுற காரணம் என்ன? அதற்கு மேலாக கைவிடாத வண்ணம் கருத்தாய் பாதுகாக்கக்கூடியதான தேவனுடைய கிருபை அவரை விட்டு எடுபடாமல் இடைவிடாமல் காணப்பட்டதுனாலே அவர் தைரியமாய் சொல்கிறார், அந்த கிருபை என்னை விட்டு எடுபட்டு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்துல இல்லை, அந்த கிருபை தான் நம்மிடத்துல இல்லை. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்கள், இதான் கிருபை. இந்த கிருபை நம்மள்ட்ட இல்ல, முறுமுறுக்க கூடியவளா இருக்கு, கசப்புடையவளா இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் மனுஷனையும் குறை சொல்றோம், ஆண்டவரையும் குறை சொல்றோம். ஆனா அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இல்ல. அதான் கிருபை. அநேகருக்கு கிருபைன்னா என்னன்னு தெரியாது. அதான் முதல்ல எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை சொல்றது கிருபை. அப்ப இந்த கிருபைய நம்ம என்ன ஒரு சின்ன காரியத்தினால அநேகர் இழந்துட்டாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப தரித்திரம், சாபம், நிம்மதி இல்லை, சமாதானம் கேடு. காரணம் என்ன? அந்த கிருபை இழந்துட்டாங்க. கிருபை தானே, அது ஒன்னே இல்லை. இதான் கிருபை, அந்த வல்லமை. ஒண்ணுமே இல்லாம பலவீனப்பட்டிருக்க நேரத்திலும் கூட அந்த தேவனுடைய கிருபை பலனாயிருந்து செயல்படும் என்று சொல்லப்பட்டு எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் வாழத்தக்கதாய் நம்மளை வழி நடத்தக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு. 63ஆம் சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என்னை உதடுகள் உம்மை துதிக்கும். பாருங்கள், யாராலதான் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்க முடியும்? அந்த கிருபையை பெற்ற மனுஷன். ஏன்? அது ஜீவனை காட்டிலும் அது ரொம்ப நல்லது, விசேஷமானதான். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அங்கே பவுல் அப்போ சொல்றாரு, நான் எல்லார காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு காரணமும் எதுதானா? கிருபைதானா? வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விரதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? கிருபைனா என்ன? A to Z உங்களுடைய வாழ்க்கையில சகலத்துக்கும் அது உதவியா இருக்கக்கூடியது. கிருபைனா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியத்திலும் சகல சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கங்களிலும் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருப்பது. என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் இருந்தாங்க, ஊழியக்காரங்க இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாம் சரிதான். அவங்க எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பிரயாசப்பட வைத்ததும் அதற்குரிய பலனை எனக்குள்ளே கட்டளையிட்டதும் அந்த கிருபைதான் என்று. அப்ப கிருபைங்கிறது எவ்வளவு காரியங்களை உள்ளடக்கினதா இருக்கிறது. கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதாவது யாரிடத்துல எந்த சமயத்துல எதை பேசணும் அது வரைக்குமே ஒரு கிருபையாம். வாசிங்க. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அநேகருக்கு பேச தெரியாது. எங்க எப்ப பேசணும் நேர் மாறிதான் பேசுவோம். வாய் திறந்தாலே பிரச்சனை மாற்றும். காரணம் என்ன? கிருபை. நம்ம எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. அப்படி இல்லை. உங்க கூட ஆண்டவர் இல்லை, உங்க கூட தேவ கிருபை இல்லை, உங்க கூட தேவ பிரசனம் இல்லை. அதை நேர் மாறிதான் என்ன சாத்தான் நாக்குல இருந்து கரெக்டா பேசுவோம். பேசும்போது வரைக்கும் சரியா இருக்கும். பேசி முடிச்ச பிறகுதான் தெரியும் அது அடுத்தவங்களை இதயத்துல உள்ள ஊடுருவி குத்துனது மாதிரி இருக்கும்.
கட் பண்ணி தான் பேசுவாங்க, முறிச்சு தான் பேசுவாங்க, குத்தி தான் பேசுவாங்க, ஏளனமா தான் பேசுவாங்க, பரிகாசமா தான் பேசுவாங்க. மற்ற ஜனங்கள் கண்டா பயந்து ஓடிடுவாங்க. ஏன்? அங்க கிருபை இல்லை. இன்னொரு மனுஷனை ஒண்ணு சேர்க்கத்தக்கவாறு, சிநேகத்தை காட்டத்தக்கவாறு, தேவனுடைய அந்த அன்பை காட்டத்தக்கவாறு பேசவே தெரியாது. காரணம் என்ன? கிருபை இல்லை. அப்போ நாம் இந்த உலகத்துல இன்னொரு மனுஷனிடத்துல பேசி இடவிடுவதற்கு வரைக்கும் கூட கிருபை தேவையா இருக்கு. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தனை என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இங்கே ஜெபம் பண்ணுகிறது இருக்கு, ஒரு மனமாய் ஜெபம் பண்றது இருக்கு, இருதயம் உடைஞ்சி நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணது இருக்கு. அழுது ஜெபம் பண்றதற்கும் என்ன தேவையா? கிருபை தேவையா? நான் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லப்பட்டு, அந்த கிருபை ஆவியை ஊற்றும் போதுதான் அந்த இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாகுது. என்ன உண்டாகுது? நான் என் பாவங்களால் என் தேவனை சிலுவையில் அறைந்தேன் என்ற உணர்வு. அந்த உணர்வு வரும்போது எப்படி தன் பிள்ளைக்காண்டி ஒருத்தன் அழுறானோ அதே போல தன் பாவங்களை உணர்ந்து தேவன் பட்ட பாடுகளை, அதற்காக தேவன் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவன் அவ்வளவாய் உணர்ந்து ஜெபம் பண்ண முடியும். நமக்கு இப்ப என்ன இல்லை? ஒரு கிருபையும் கிடையாது. பேசவும் தெரியாது, ஒரு ஆள்கிட்ட பாவம் இல்லாமல் ஜீவிக்கவும் முடியாது, ஒரு காரியம் செய்யக்கூடியதான பலனும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. கடைசியில பார்த்தா ஜெபம் பண்ணியா தப்புன்னு பார்த்தா ஜெபம் பண்ணக்கூடிய கிருபையும் கிடையாது. கிருபை நாவி யாரிடத்துல இருக்கு? ஏதோ 1-2 பேர்ட்ட இருக்கு. மற்றபடி என்ன? காத்திருப்புல நின்று எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது ஒரு உற்சாகத்துல ஒரு ஜெபம் போயிடும். வீட்டுல போனா ஜெபம் பண்ண முடியுதா? முடியல. தனிமையான ஜெபம் பண்ண முடியுதா? முடியல. காரணம் என்ன? கிருபை இல்லை. ஆனா அதற்கு காரணம் என்ன? நான் தான் காரணம். கசப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட மாட்டோம். அடுத்தவங்களை மன்னிக்க விருப்பம் கிடையாது. அடுத்தவங்க செய்ததை மன்னிச்சு மறக்கும் அந்த பலன் நமக்கு இல்லை. அதை கரெக்டா கணக்கு தீக்கணும், எப்படியாவது பழிக்கு பழி தீக்கணும். ஆனா என்ன? ஆசீர்வாதம் மட்டும் வேணும். கிடைக்கவே செய்யாது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. கிருபையின் ஆவி என்று சொல்லப்பட்டு, அப்ப ஜெபம் பண்ண வேண்டுமே, ஆனாலும் கூட நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். இருக்கிறதா? இல்லை. புலம்பல் 3 அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நாம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய கிருபை, நாம் இப்படி நிர்மூலமாகாதபடிக்கு இருப்பது. வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கிருபையை குறித்து அநேக காரியங்களை சொன்னேன். நமக்கு தெரிஞ்ச இல்லைன்னா கிருபைனா ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியாது. அப்போ அந்த கிருபைங்கிற காரியம் என்னங்கிறதுக்கு அடியானுக்கு தெரிஞ்ச சில வசனங்களை எடுத்து சொன்னேன்.